டெல்டா பிரதேசம் எடப்பாடியார் பண்ண வெஸ்ட் ஸ்டெப் டெல்டா நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகள் எடுத்து போராடக்கூடிய ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்ட போது அதை ஏன் ஆதரிச்சாங்க? நாடாளுமன்றத்தை பிஜேபி எந்த டிஸ்கஷனுமோ விவாதமோ எதுக்குமே இடமளிக்காத ஒன்றாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எடப்பாடியார் டெல்டா பகுதியை சேர்ந்தனாலதான் ஒரு டெல்டா பிரதேசம் தான் எடப்பாடியார் பண்ண வெஸ்ட் ஸ்டெப் டெல்டா. சரி, அதனாலதான் மீத்தேன் திட்டத்தை நிப்பாட்ட அப்ப விவசாயிகளுக்கு எதிராக சட்டங்கள் பிஜேபி ஆட்சி கொண்டு வந்த போது ஏன் அதுக்கு சப்போர்ட் பண்ணி வாக்களிச்சாங்க? விவசாயிகள்லாம் அப்ப இவ்வளோ பெரிய விவசாயிகளுக்கு எதிராக நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகள் எடுத்து போராடக்கூடிய ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்ட போது அதை ஏன் ஆதரிச்சாங்க? இது திமுக அதிமுக எம்பிகள் 10 வருஷமா நாடாளுமன்றத்துல மௌனம் காத்திருக்கான்னு சொல்லி அண்ணாமலை குற்றச்சாட்டு தெரிவிக்கிறோம். அப்போ மௌனமா இருந்தோன்னா ஏன் சஸ்பெண்ட் பண்ணாங்க? எல்லா எதிர்கட்சிகளையும் சஸ்பெண்ட் பண்ணாங்க. மௌனமா இருக்கவங்களே சஸ்பெண்ட் பண்ணா என்ன அர்த்தம்? பேச விடல, நீங்க தொடர்ந்து நாங்க பேசிட்டு தான் இருக்கோம். அதுக்கு அந்த நாடாளுமன்றத்தை பிஜேபி எந்த டிஸ்கஷனுமோ விவாதமோ எதுக்குமே இடமளிக்காத ஒன்றாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நாங்க தொடர்ந்து எதிர்த்ததால் தான் இத்தனை பேர் அடிக்கடி சஸ்பெண்ட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவங்க உருவாக்குனாங்க. திமுக அமைதியா இல்லைங்க. முதலமைச்சர் அவர்களே தெளிவாக அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. 10 வருஷம் ஆட்சியில இருந்துட்டு பல முறை நாங்க அதை பத்தி கேள்வி எழுப்பியிருக்கிறோம். பதில் சொன்னதே கிடையாது. மோடி அவர்களோ பிஜேபி அரசாங்கமோ. அவர் இலங்கைக்கு போயிருக்காரு. அதை தாண்டி எத்தனையோ முறை அதை பத்தி பேசிருக்கலாம், ஏதாவது முயற்சிகள் எடுக்கலாம். எதுவுமே பண்ணாம தேர்தல் வந்தவுடன் அதுவும் இந்தியா சீனா எல்லையில இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத சுட்டி காட்டி எதிர்கட்சிகள் எல்லாம் கேள்வி எழுப்பக்கூடிய இந்த நேரத்துல பேசுறது இது வெறும் தேர்தலுக்கான பிரச்சாரமே தவிர இதுல மக்களுக்கான நன்மை செய்யக்கூடிய எந்த எண்ணமும் இல்லை. டெல்டா பிரதேசம் எடப்பாடியார் பண்ண வெஸ்ட் ஸ்டெப் டெல்டா நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகள் எடுத்து போராடக்கூடிய ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்ட போது அதை ஏன் ஆதரிச்சாங்க? நாடாளுமன்றத்தை பிஜேபி எந்த டிஸ்கஷனுமோ விவாதமோ எதுக்குமே இடமளிக்காத ஒன்றாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.